வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே. நான் தான் உங்கள் ரோஹித் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தோஷத்தை தீர்ப்பு பிரதோஷம். பிரதோஷம்னா என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பிரதோஷம்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கறதுக்கு அடைஞ்சாங்களே, அப்போ ஆழக்கால விஷம் வந்துச்சு. அது ரொம்ப கொடூரமான விஷயம். அதனால யாருக்கும் ஆபத்து வரக்கூடாது. சிவன் பெருமான் அதாவது குடிச்சிட்டாரு. அது குடிக்கும் போது கழுத்துல போயிட்டு இருக்கும் போது பார்வதி தேவதை அதை அப்படியே புடிச்சிட்டாங்க. ஏன்னா சிவனுக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு. இந்த பிரதோஷத்துக்கான டைமே என்னன்னா 4:30 to 6 o'clock வரைக்கும் தான். இது வந்து ஒரு சனிக்கிழமை நடந்துச்சு. இது ஒரு சனிக்கிழமை நடந்தனால இந்த சனி மகா பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த சனி மகா பிரதோஷம் வந்து இந்த வருஷத்துல 4 தடவை தான் இருக்கு. அது எப்போ தெரியுமா? இந்த மந்த் 2 தடவையும், டிசம்பர் மாசம் ரெண்டு தடவையும். அதாவது ஒரு சிவன் அபிஷேகத்துக்கு போனாலே 100 தடவை போயிட்டு வந்த 100 தடவை சிவன் கோயில் போயிட்டு வந்த மாதிரி. அதாவது ஒரு சிவன் பிரதோஷத்துக்கு போனாலே 100 தடவை சிவன் கோயில் போயிட்டு வந்த மாதிரி. அதுவும் இல்லாம சனி மகா பிரதோஷம் வந்து ஒரு தடவை போனாலே 1000 years போயிட்டு வந்த மாதிரி. நீங்க முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்றதுக்கு திங்ஸ் வாங்கி கொடுங்க. அப்போ அதெல்லாம் புண்ணியம் பெற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கு கீழே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.